Hi friends, good morning. Welcome to another video. இன்னைக்கு வந்து சண்டே நவம்பர் 10th ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350ல வந்து ஒரு ரைடு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபியூல் ஸ்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன். ஜிபே போட்டுருவாப்போ ஸோ கைஸ் ஃபுல் டேங்க் போட்டாச்சு. 521 rupees ஆல்ரெடி ஃபியூல் இருந்தது. ட்ரிப்பு வந்து 0 பண்ணிட்டேன். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஈசிஆரில் தான் நம்ம ரைடு போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ரைடு தான். வாங்க போகலாம். நம்ம துரப்பாக்கம் நோக்கி போயிட்டுருக்கோம். வியூவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங்கு முன்னாடிலாம் வந்து வேக்கண்ட்டாக இருக்கனால அப்படியே துண்டாக தெரியுது பாருங்கள். கேஸ் இந்த பிரிட்ஜு தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். டுவர்ட்ஸ் திருவான்மியூர் அண்ட் துரைப்பாக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து துரைப்பாக்கத்தை க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் போயிட்டுருக்கோம். இந்த சோழிங்கநல்லூர் ரோடை வந்து டச் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டோல் ஒன்று இருக்கும். ஆக்சுவலி நான் ஃபங்க்ஷனல் டோல் தான், ஒரு டம்மி டோல் மாதிரி தான். இதில் போட்டிருக்கு பாருங்கள், போர்டு பாருங்கள். லெஃப்ட்டு போனால் மத்திய கைலாஷ், ரைட்டில் போனால் மகாப்ஸு. ஸோ நம்ம ரைட்டு தான் எடுக்க போகிறோம். அந்த சிக்னல் கிட்டே போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் இந்த ரோட்டுக்கே வரேன். ஆக்சுவலாக இங்கே வந்து அப்படியே ரைட் எடுத்துடலான்னு பார்த்தா திரும்ப லெஃப்ட்டு திரும்ப வைக்கிறாங்க கம்பல்சரியாக, பிகாஸ் ஆஃப் தி மெட்ரோ ஒர்க். இதுக்கப்புறம் போய் நான் யூட்டர்ன் அடித்து அந்த ரோட்டில் போகணுமா? வாட் இஸ் திஸ்? தேவையில்லாத சுத்தாக இருக்கே. இதுக்கு நான் அந்த ரூட்லேயே வந்திருக்கலாம் போல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசிஆர் ரோடை வந்து பிடிக்க போகிறோம். இப்போ வர லெஃப்ட் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக அது கொண்டு போய் ஈசிஆரில் கனெக்ட் பண்ணிடும். எங்கே போகிறான் இவன் ப்ளூ சட்டை? லெஃப்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறான். ஸோ கைஸ், அஃபிஷியலாக நம்ம வந்து ஈசிஆருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ஈசிஆர். மாடிஃபைடு ஸ்கோடா ஆக்டாவியா VRS வருது. ஸ்டேஜ் 2ஆ ஸ்டேஜ் 3ஆன்னு தெரியல. கண்டிப்பாக ஸ்டேஜ் டியூனிங் பண்ணியிருக்காங்க. இப்போ போகும் பாருங்கள் என் சைடில். திஸ் இஸ் ஆக்டாவியா VRS. கண்டிப்பாக இது ஒரு 245 bhpக்கு மேலே தான் இருக்கும். அதோட எக்ஸாஸ்ட் உங்களுக்கு கேட்குதா? லோவர் டவுன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வண்டியை. ஸ்ப்ரிங்ஸ்லாம் வந்து லோவர் டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியான பீஸ்ட். ஆக்சுவலாக BMW 5 சீரீஸ் எல்லாம் ஓட விடும் இந்த வண்டி. பீஸ்ட் ஆக்சுவலாக இது. பட் இது மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி. பின்னாடி இந்த லைட்டிங் பாருங்களேன், ஃபார்முலா 1 கார்ஸில் வர மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பார்க்க. ஓ மை காட். வாவ், போடு எப்படி போனாங்க பார்த்தீங்களா? வாவ், என்னன்னு தெரியல, ஸ்லோ பண்ணிட்டாரு. வாவ், என்ன சவுண்டுங்க, எக்ஸாஸ்ட் சவுண்டு. நம்ம 80ல் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவரெல்லாம் பிடிக்க வாய்ப்பே இல்லை. இந்த டோலில் வந்து எப்படி இருந்தாலும் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீ பாஸு. நம்ம இப்படி போயிட்டு
வெளியில் வந்து அவரை பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நம்மளை ஓவர்டேக் அடிப்பார். நம்ம பாட்டை வந்து டோலை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸ்ட்ரக் இன் டோலில் இருக்கார் அவர். வண்டி வந்துருச்சுப்பா. பாருங்க அந்த பவரை பாருங்க. ஒரு அழுத்து தான் தலைவர் பிச்சுக்கிட்டு போறாரு. ஸ்ப்ரிங் ப்ரூக்ஸ் ரெஸ்டாரண்ட் ஈசிஆர். கைஸ், ரொம்ப நாள் கழித்து நான் இந்த ஈசிஆர் ரோட்டில் ரைடு வரேன். அதாவது இந்த ரூட்டை நான் எடுக்கவே மாட்டேன். இது வரைக்கும் நான் இந்த ரூட்டை எடுத்ததே கிடையாது. மோஸ்ட்டாக இந்த சீனிக் வியூக்காக தான் இந்த ரோடை நான் சூஸ் பண்ணேன். இப்போது மகாபலிபுரம் இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த ரோடு ஆக்சுவலாக எவ்வளோ தூரத்துக்கு இப்படி இருக்குன்றது தெரியல. இன்னும் நிறைய ரைட்ஸ் பண்ணோம் நம்ம கிளாசிக் 350ல். நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு முன்னாடி மீட்டிஆர் போகிறாரு வித் பில்லியன். ஆக்சுவலாக கிளாசிக்கை விட மீட்டிஆர் கொஞ்சம் ஃபாஸ்டராக போகும். முட்டுக்காடு லேக்கு கிராஸ் பண்ணுறோம். போட்டிங் போகிறாங்க பாருங்கள். வாவ், தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க. கிளாசிக் 350ல் 90ல் போயிட்டுருக்கோம். பழைய ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜே சீரீஸ் இன்ஜின் வந்து ரொம்பவே ரீஃபைண்டாக இருக்குது. பிகாஸ் நான் 2014ல் வந்து எலக்ட்ரா வாங்கினேன். ஸோ அது வந்து யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின் தான். பட் ஜே சீரீஸ் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ண வண்டி கிடையாது. ஸோ அது ரொம்பவே வைப்ரேட் ஆகும் போஸ்ட் 80. பட் அது கொஞ்சம் ராவாக இருக்கும். அதோட தம்பு நல்லாயிருக்கும். இந்த கர்வ் தான் கொஞ்சம் இந்த ஊர்லேருந்து வரவங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரி 115 கிலோமீட்டர்ஸ், மகாபலிபுரம் 15 கிலோமீட்டர்ஸ். கைஸ், நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். ராயல் என்ஃபீல்டே நல்லா தாங்க போகுது. 100+.